சோசியல் மீடியா ஃபுல்லாவே பயங்கர வைரலா போய்க்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னா, அது குஷ்பு அவர்கள் மகனான அவந்திகா அவர்களோட மேரேஜ் தான். கோவால இன்னைக்கு ரொம்பவே பிரம்மாண்டமா, அதே நேரம் அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் மட்டும் வச்சு ஷட்டிலா பண்ணப்பட்டிருக்கு அந்த ஒரு கல்யாணம். அண்ட் இந்த ஒரு கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட பேர் வருவாங்க. மிக பிரம்மாண்டமா சென்னையில நடக்கும் அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்த நிலையில அவந்திகா அவர்களுக்கு கிரவுட் அலர்ஜி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கிறதுனால தான் ரொம்பவே ஷட்டிலா பையன் வீட்ல இருந்து ஒரு 20 பேர், பொண்ணு வீட்டு சைட்ல இருந்து ஒரு 20 பேர்னு மொத்தமே ஒரு 25 to 50 மெம்பர்ஸ்குள்ள தான் அங்க அலோட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கல்யாணம் ரொம்பவே நல்லபடியா நடந்து முடிஞ்சிருக்கு. என்னதான் கல்யாணம் ரொம்பவே கம்மியான பீப்புள்ஸ் மத்தியில நடந்திருந்தாலுமே ரிசப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப கிராண்டா இருக்கும் அப்படிங்கிறதுல குஷ்பு அவர்கள் ரொம்பவே உறுதியா இருக்காங்களாமா. ஏன்னா அவங்க வீட்டுல நடக்கக்கூடிய முதல் ஃபங்க்ஷன் இது. அவங்க மிகப்பெரிய ஒரு சவுத் இந்தியன் நடிகை, அது மட்டும் இல்லாம பொலிட்டீஷியனா இருக்காங்க. இந்த ஒரு கல்யாணத்துக்காக நரேந்திர மோடி அவர்களுக்கு பத்திரிகை வச்சிருந்தாங்க, விஜய் அவர்களுக்கு பத்திரிகை வச்சிருந்தாங்க. இப்படி பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர் அப்படின்னு மிக முக்கிய ஆட்கள்லாம் சொல்லிட்டு மிகப்பெரிய அளவில் ஃபங்க்ஷன் பண்ணலாம். அப்படி அதனால அந்த ஒரு நாள் மட்டும் அவங்க பொண்ணை எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிக்க சொல்லி மிக பிரம்மாண்டமா சென்னையில் நடத்தலாம் அப்படின்னு திட்டமிட்டு இருக்காங்களாமா. அண்ட் இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் வருவாரா? அப்படி வந்தார்னா தனியா வருவாரா இல்ல திரிஷா அவர்களோட சேர்ந்து வருவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வி இப்பவே ரசிகர்கள் மத்தியில எழுந்துருச்சு. திரிஷா அவர்கள் குஷ்புக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸான ஒரு பர்சன் அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் அவங்க வீட்டு ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே அவங்க அட்டன் பண்ணியிருந்திருக்காங்க. அதே போல குஷ்பு அவர்கள் விஜய் சாருக்கு ரொம்ப ரொம்ப நெருங்கிய ஒரு நடிகை, நண்பி அப்படின்னு சொல்லலாம். அக்கா அக்கான்னு தான் கூப்பிடுவாரு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பா இந்த ஃபங்க்ஷனுக்கு அவர் வராம இருக்க மாட்டாரு. அண்ட் ஏற்கனவே தளபதி விஜய் அவர்களும் திரிஷாவும் இதற்கு முன்னாடி ஒரு கல்யாணத்துக்கு ஒன்னா தான் போயிருந்தாங்க. அது மிக பெரும் அளவுல பேசப்பட்டிருந்துச்சு. அதை தொடர்ந்து சமீபத்தில் நடிகர் அஜித்குமார் அவர்களுடைய தாயார் மறைவிற்கு கூட அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வந்திருந்தாங்க. அதனால இந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வருவாங்களா அப்படிங்கிற ஒரு கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்திருக்கு. ஆனா சமீபத்தில் கிடைச்சிருக்கக்கூடிய தகவல் என்ன அப்படின்னா 200% ரெண்டு பேருமே தனித்தனியா தான் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தெரிய வந்திருக்கு. சமீபத்தில் முதல்வர் விஜய் அவர்களோட பிறந்தநாளுக்கு திரிஷா அவர்கள் அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் போஸ்ட் ஒன்று போட்டிருந்தாங்க. அண்ட் அந்த ஒரு போஸ்ட்டுக்கே சவுத் இந்தியா முழுக்க மிகப்பெரும் ஒரு கேள்விக்குறியை ஏற்படுத்தி இருந்துச்சு. அதை தொடர்ந்து அவந்திகா சுந்தர் அவர்களோட மேரேஜ் வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்ச உடனேயே நெட்டிசன்கள் எல்லாமே சோசியல் மீடியாவில் கேட்ட முதல் கேள்வி, இந்த கல்யாணத்துக்கும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா தான் வரப்போறாங்களா? அப்படி வந்தா உண்மையிலேயே என்ன சொல்றதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த ஒரு கல்யாணம் இன்னைக்கு நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் 2 நாளில் சென்னையில் மிக பிரம்மாண்டமான முறையில் அவங்க ரிசப்ஷன் வைக்க ரெடியாக இருக்காங்க. அண்ட் இந்த ஒரு ரிசப்ஷனுக்கு சீஃப் மினிஸ்டர் ஜோசப் விஜய் அவர்கள் தனியாக வரப்போறாரோ இல்லை அவருடைய நண்பி என நம்பப்படுற திரிஷா அவர்களோட கூட வரப்போறாங்களா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் ஒட்டுமொத்த சோசியல் மீடியா மட்டும் இல்லாமல் விஜய் ரசிகர்களுமே அவங்களோட எதிர்பார்த்துட்டு இருக்கிறது இந்த ஒரு தருணத்தை தான். விஜய் அவர்கள் என்ன செய்ய போறாரு அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.